என்னடி நடுச்சாமத்துல தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்காம இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ தானே தூங்காம இருக்க. சரி சரி, படுத்து தூங்கு. என்னடி உருட்டிட்டு இருக்க? ராசி தெளிச்சு கூட்ட வேணாம். இந்த குறுக்கு ராத்திரியில எவளாவது வாசல தெளிச்சு கூட்டுவாளா? இருக்கச்சி இருக்கேடி. சரி வா, வந்து படு. அங்க என்னம்மா பண்ற? கொல்ல கதவை திறந்துகிட்டு. ஒண்ணு இல்ல, பொழுது விடிஞ்சிருச்சான்னு பார்த்தேன். கோலத்தை போட மறந்துட்டேன் பாரு. வர்றவன் வர போறான். நீ ஆடுற ஆட்டத்துல வீட்டை பிடிங்கி வாசல்லையே வச்சிருவ போல இருக்கு. பிளேசர் கார் குதிரை வண்டி ஏதாவது வந்திருக்கு? என் மாமா ஊர்ல இருந்து வருது இல்ல. என்னக்கா பேசாம போறீங்க? நான் என்னத்த தாயே சொல்லுவேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுங்க? என் வீடு இன்னும் போயிட்டாண்டி, என் வீடு
பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறானே. அடியில இடி தூக்கி போட்டானே. பாவி மக்களா, நான் கூட நான் பெத்த பிள்ளைய மறந்து ஒரு வேளை சோறு தின்னுருக்கேன். அவ அவளையே மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடாம சருகா நின்னாலே எதுக்கு? இவ இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து தோரணம் கட்டி மேடம் கொட்டுறத பாக்குறதுக்கா? நெஞ்சு வெகுதடா, நிலமர சாயுதடா. அடிய ராசாத்து செல்லமே அம்மா, மண்ணில பிறந்த நாள்ல இருந்து மாமே மாமேன் உசிரியே வச்சுட்டு இருந்தியது. அவன் உனக்கு கொண்டு வந்திருக்கிற சீதனத்தை பாத்தியா? உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. இல்ல டே வீரண்ணா, யாரா இவ? எந்த காட்டு சிரிக்கடா? எங்கடா கூட்டிட்டு வந்த? எதுக்காகடா கூட்டிட்டு வந்த? உசிர கண்டுல வச்சுக்கிட்டு மாமா எப்ப வருவான், தாலி எப்ப தருவான்னு காத்துக்கிட்டு நின்னாடு. அவனுக்கு இவளை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தியாடா பாவி. அடியே, நீ கோழிய எழுப்பி கோலம் போட்டு வரும்போது வாசப்படியில கோலப்பொடிய கொட்டுனியே, அப்பவே இந்த சிரிக்கு மனசுல திக்குனுச்சு. கருப்புசாமி தேவ வம்சத்துல நெருப்பு விழுந்துருச்சுடி, நெருப்பு விழுந்துருச்சுடி, நெருப்பு விழுந்துருச்சு. காது கேக்குதுல? கருப்புசாமி, கருப்புசாமி, எவனுக்கும் வாக்கப்பட விட மாட்டேன். அப்படி ஒரு கதி வந்தா பொன்னையும் வெட்டிப்பட்டு நானும் குத்திக்கிட்ட செத்து போயிருவேன்னு அன்னைக்கு என் மாமா சொல்லிச்சே. நீதான் அப்படி சொல்ல சொல்லி என் மாமனுக்கு சொல்லி கொடுத்தியா? இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்களா? என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட. என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட. என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட. என்னை மன்னிச்சிடு.
திடீர்னு யாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்காதே. நீ மாறி வந்திருக்கிற. முத்து பேச்சு, இந்த நெருப்பு மேல சத்தியமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு சந்தைக்கு தாலி வாங்க போடுவேன்னா உங்க எல்லாத்தையும் நட்டாத்துல விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. என்னை எதிர்த்து வந்த காக்கிவாடப்பட்டிக்காரங்க 4 பேரையும் கள்ள தூக்கி போட்டேன். அவங்க உயிரோடு இருக்கும் போது செத்து போட்டுதான் நினைச்சேன். மானத்தை கட்டுப்பட்ட மாரிச்சாமி தேவர வம்சத்துக்கு வந்து என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனா அந்த கொடுமையை நீயும் தாங்க மாட்ட, பார்த்தாலும் தாங்க மாட்டான். அப்படிங்கிற பயத்துலதான் ஓடுனேன். ஓடுனவன் காலை விதி சுத்திக்கிட்டு போற திசை தெரியாம ஓடுன எனக்கு ராணுவம் தான் இடம் கொடுத்துச்சு. நான் சேர்ந்த நேரம் நம்ம நாட்டுக்கு நடுவில் வந்து யுத்தமா வெடிச்சது. என்ன இது கதையா இருக்கு? ஓடுறானா பட்டாளத்துல சேர்ந்தானா என்னமோ சண்டை வந்துருச்சான். இவர் அடுத்த சீமைக்கு வேகு பார்க்க போனாராம். போன இடத்துல நம்ம நாட்டு ரகசியத்தை காப்பாத்தணுங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டாராம். ஆபத்துக்கு உதவுனாலாம் ஒருத்தி அவரே கட்டிக்கிட்டு வந்துட்டாராம். என்னையா இது கூத்தும் கொடுமையுமா இருக்கு? கேப்பையில நெய் ஒழுங்குதுன்னா கேட்கிறவனுக்கு புத்தி எங்க வச்சுதா? அப்படி சொல்ல. உண்மை புரியாம ஊரே கூடி பேசுது. இந்த ஊரோட சத்தங்களுக்கு புரியாது, முத்து பேச்சோட மௌனத்துக்கு புரிஞ்சிருக்கணுமே. முத்து பேச்சு, நீ பேசாம இருக்க பார்த்தா ஊர் சொல்ற மாதிரி நீயும் என்ன தப்பா நினைக்கிற. முத்து பேச்சு சொல்லு. முத்து பேச்சு, நான் கும்பிடுற சாமி கூட என்ன ஏமாத்துவோம். நீ ஏமாத்த மாட்ட.